மொபைல பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிடுறோம். இப்ப சாப்பிடும்போது அதுல உப்பு இருக்கா, காரம் இருக்கா? இப்ப நெறைய பேர் வீட்ல பிரச்சனையே வரதில்லங்க அதனால தான். குழந்தைங்க ஓடி ஓடி தான் வந்துட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. நம்மளால பின்னாடி போய் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்ட முடிய மாட்டேங்குது. ஹெல்த்தியா நம்மளால குடுக்க முடியல. அப்ப ஃபோன குடுத்துட்டோம்னா 12 வயசு ஆயிடுச்சு என் குழந்தைக்கு. நான் இன்னும் ஸ்க்ரீன் டைம் பவுண்டரி செட் பண்ணலாம். செட் இட் ரைட் நவ். சைல்ட் லாக் போடுங்க. உங்க குழந்தைங்க என்ன பார்க்குறாங்கன்றத தயவு செஞ்சு அப்சர்வ் பண்ணுங்க. அதாவது மைக்ரோ மேனேஜ் பண்ணாதீங்க. உட்காந்து பேசுங்க. அதாவது 0 ஆக்கணும்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. 0லாம் ஆக்கவே முடியாதுங்க. எங்க வேணாலும் நான் வந்து சொல்லுவேன். ஸ்க்ரீன் டைம் 0வா ஆக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸா பழகுறதுக்கே ஒரு ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. 12th படிக்கிற பொண்ணு சாட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஆப்போசிட்ல இருக்கிற சைடுல இருக்கிற பெர்சன் வந்து நீ தனியாவா, நம்ம இது வரைக்கும் நேரா நம்ம மீட் பண்ணது கிடையாதுன்றத கூப்பிட்டுட்டாங்க. நீ வரும்போது தனியா வராத. அங்க நேரா போயிட்டாங்க. அங்க போய் நேரா பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இது எல்லாம் மீறி என்ன நடந்தாலும் அம்மாவும் அப்பாவும் உன்னை திட்டிடுறோம், இல்ல ஏதோ ஒரு காலகட்டத்துல அடிச்சிடும்னு வச்சுக்கோ. பட் அதெல்லாம் மீறி வி ஆர் ஃபேமிலி. நீ வந்து எங்களோட பிள்ளை. அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் என்னைக்குமே மாறாது. உனக்கு ஒரு கஷ்டம், உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க தான் அந்த இடத்துல வந்து நிப்போன்றத ஓப்பனா சொல்லுங்களேன். அதாவது இப்போ ஒரு கவுன்சிலரா என்கிட்ட சொல்லுவாங்க அதெல்லாமே. அந்த குழந்தைகிட்ட போய் கேட்டு எங்க அப்பா அம்மா இது மாதிரிலாம் என்கிட்ட பேசினதே கிடையாதே. ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டா இந்த அடிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே அடிக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் அடிக்ஷன். மொபைல்ல அந்த ஆப்ஸ்ல நம்ம யூஸ் பண்றதா இருக்கட்டும், கேம்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த அடிக்ஷன் வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்ப மொத்தமா முடக்கி போட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இத வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இதுலேருந்து நம்ம எப்படி வெளில வரணும்? நம்ம எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு நமக்கு ஒரு கைடன்ஸ் குடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேரண்டிங் எக்ஸ்பர்ட் திருமதி ஆஷா பாக்யராஜ் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். கைக்குள்ள உலகம் வந்தாச்சு. முன்னாடிலாம் வந்து டிவி பார்க்காத அப்படின்னு சொல்ற காலம் போயி, அதாவது சொல்லுவாங்க, விளையாட போகாத, வீட்ல இருன்னு சொல்ற காலம் போயி, அடிச்சு தொரத்தி விளையாட போன்னு சொல்ற அளவுக்கு நம்ம குழந்தைங்களுடைய அந்த நிலைமை இருக்கு. அதுக்கு பெரியவங்களும் ஒரு காரணமா தான் இருக்காங்க. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? இப்ப நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த கேஸஸ் பத்தி சொல்லுங்க. இந்த மொபைல் அடிக்ஷன்றது எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அது பால் குடிக்கிற ஏஜ்ல இருந்தே கூட ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். குழந்தை பிறந்தோடனே தாலாட்டெல்லாம் இப்ப எதுல போடுறாங்க? மொபைல்ல தான் போடுறாங்க. மொபைல்ல தானே போடுறாங்க. அங்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம டயர்டா இருக்கோம். நம்ம பிஸியா இருக்கோம். நம்ம ஏர்ன் பண்றோம்ன்றது எல்லாமே வந்துட்டு அக்செப்ட் பண்றோம். அதுக்காக குழந்தைங்களுக்கு இந்த உலகத்துல என்னலாம் இருக்குன்றத நம்ம காமிக்காம ஒரு மொபைல மட்டும் தூக்கி குடுத்துடுறோம் அந்த இடத்துல. தாலாட்டு ஆரம்பிக்கிறோமா, அப்புறம் அந்த 6 மந்த்ஸ்லேருந்து அழகா கொக்கோமெலன் அப்படின்றது எங்க போனாலும் அந்த அந்த மியூசிக்க போட்டா அந்த எல்லா குழந்தைங்களோட ஃபேஸும் பார்க்கணுமே. அப்படி பிரைட் ஆகும். தே என்ஜாய் இட். அந்த ஹாப்பினஸே வந்து அவங்களுக்கு அங்க தான் வருது. அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படின்றதுனால மொபைல் ஃபோன தூக்கி நம்ம குடுத்துடுறோம். மொபைல் கையில இருந்ததுன்னா, என்ன சாப்பிடுறாங்கன்றதே நீங்க கொஸ்டின் பண்ணி பாருங்களேன். நீங்க இப்ப நம்மளே எடுத்துப்போம். மொபைல் பார்த்துட்டே இருக்கோம். நம்மளும் அப்படிதான் பண்றோம். முக்காவாசி பேர் அப்படிதான் பண்றோம். மொபைல பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிடுறோம். இப்ப சாப்பிடும்போது அதுல உப்பு இருக்கா, காரம் இருக்கா? இப்ப நெறைய பேர் வீட்ல பிரச்சனையே வரதில்லங்க அதனால தான். ஓகே. ஏன்னா மொபைல்ன்ற ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கதான். சோ நம்மளால வந்து குழந்தைங்க ஓடி ஓடி தான் வந்துட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. நம்மளால பின்னாடி போய் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்ட முடிய மாட்டேங்குது. இவங்க அத சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஹெல்த்தியா நம்மளால குடுக்க முடியல. அப்ப ஃபோன குடுத்துட்டோம்னா, அவங்க டம்மி வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல நம்ம ஃபீட் பண்ணிட்டே இருப்போம். கரெக்ட். அங்க ஆரம்பிக்குது மொபைல் அடிக்ஷன். இது எல்லாம் மீறி தூங்கி ஏஞ்சோனே பெட்டுக்கிட்டயே வச்சுக்க வேண்டியது ஃபோன. தூங்கி ஏஞ்சோனே நம்ம பார்க்குற விஷயம் Facebook ஆர் WhatsApp. ஸ்னூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு தூக்கம் வருதுன்னு நம்ம அலார்ம ஸ்னூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம படுத்துட்டே Facebookம் WhatsAppம் நம்ம பார்ப்போம். அப்ப அந்த குழந்தைய மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? எழுப்பி நீ ஸ்கூலுக்கு போணும், கிளம்புன்றத அனுப்புறோம். ஆனா அந்த குழந்தை நம்மள பார்க்குற ஒரு விஷயம், அம்மாவும் அப்பாவும் இந்த இடத்துல முதல்ல எடுக்கிற விஷயம் என்ன இருக்கு? ஃபோன். அப்ப அவங்க செல்ஃப் ஃபீட் தானா அவங்க சாப்பிடுறாங்க பாத்தீங்களா? ஒரு ஃபோன் இல்லாம அவங்களால சாப்பிட முடிய மாட்டேங்குது. எவ்வளவோ ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் பாருங்களேன். ஆளுக்கு ஒரு ஃபோன் தான் வச்சிருக்காங்க. அந்த இடத்துலயும் ஃபோன தான் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம 2 பேரும் பேசிக்கணும், நம்ம என்ஜாய் பண்ணணும்னாலும் அந்த இடத்துல நம்ம ஃபோன தான் வந்து நம்ம குடுக்குறோம். ஏன்னா, நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. குழந்தைங்க பண்ற சுட்டித்தனத்தையோ, இல்ல அவங்க சண்டை போட்டுக்கிறதையோ, அந்த சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா நம்மளோட டேவே நம்மளோட செல்ஃப் கேர் இல்லாம, நம்மளுக்கு இருக்கிற அந்த ஹாப்பினஸ் எதுவுமே இல்லாம, குழந்தைங்க அந்த இடத்துல சத்தம் போட்டா கூட நம்மளுக்கு கோவம் வரும்ன்றதுனால ஃபோன குடுக்குறோம். அது இப்படியே வளருதா? 13 ஸ்டேஜ்க்கு மேல குழந்தைங்க வந்து அந்த ஃபோன எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறாங்க. அப்ப ஃபோன்ல என்னலாம் இருக்குன்றது தெரிஞ்சிருது. கேம்ஸ இன்ஸ்டால் அவங்க பண்றாங்க. நமக்கு சொல்லி தராங்க. அஃப்கோர்ஸ் இப்ப என்ட்ட கவுன்சிலிங் வரும்போது கூட நெறைய ஆப்ஸ் நேம்லாம் சொல்லுவாங்க. ஆன்டி இது தெரியுமா? அது தெரியுமான்ட்டு ஆன்டிக்கு எதுவுமே தெரியாது. நீ சொல்லு நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி தான் நான் வந்து கேட்டுக்கிறேனே தவிர்த்து, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு
நம்ம ரெகுலரா டெய்லி யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான். Yeah. ஸோ அந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ம், ம், ஆரம்பிச்சிடுறாங்க. ம், அப்ப நிறைய கேம்ஸ வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. ஓகே. பவுண்டரிஸ் நம்ம இங்க செட் பண்றோமா கிடையாது. ஸ்கிரீன் டைம்க்குன்னு பவுண்டரிஸ் செட் பண்ணணும். நம்ம செட் கண்டிப்பா. பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா 12 வயசுக்கு மேல மொபைல் அடிக்ஷனை மாத்துறது ரொம்ப 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 கஷ்டம். கஷ்டம். ஓகே. நான் இதை நிறைய இதுல பேசியிருக்கேன். நான் இங்கேயும் திருப்பி வந்து சொல்றேன். 12 இயர்ஸ்க்குள்ள நம்ம மொபைல் அடிக்ஷனை மாத்தல அப்படின்னா ஓகே. ஆஃப்டர் 12 இயர்ஸ் பேரண்ட்ஸ் வில் டெஃபினெட்லி ஃபேஸ் சோ மெனி சேலஞ்சஸ். ஓகே. அந்த குழந்தையோட பிஹேவியரே மாறிடும். அந்த குழந்தையோட ஆட்டிடியூடே மாறிடும். அது எப்படி வெளிப்படுத்துவாங்க 12 வயசுக்கு மேல ம், ஆ, ஓவரா மொபைல் அடிக்ஷன் போயிருக்கு அப்படின்னா அந்த குழந்தைங்கிட்ட நம்ம போனை வாங்கணும்னா நம்மள வந்து கத்தி எடுத்து குத்துறது கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஓகே. அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களோட பிரெயின் அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கான லாஜிக்கல் திங்கிங்கான பிரெயின் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகாது. 25 இயர்ஸ்க்கு மேல தான் வந்துட்டு அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டே அவங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து தேவை நம்ம மொபைல் பார்க்கணும். நம்ம ம். மொபைல் பார்க்க மாட்டோம். நம்ம புடுங்கிட்டோம்னா நம்மள எதால நம்ம வந்து அவங்க அம்மாவையோ அப்பாவையோ நம்ம அடிச்சோம் இல்ல அவங்கள வந்துட்டு ப்ரொவோக் பண்ணுவாங்க நிறைய. ஓகே. அப்பா அம்மாக்குள்ள சண்டை மூட்டி விடுவாங்க. ம், ஏன்னா ம். அப்பா அம்மாக்குள்ள சண்டை மூட்டி விட்டுட்டா நம்ம இங்க நம்ம உட்காந்து ஃப்ரீ ஹாப்பியா ஆயிடும். வந்து ஜாலியா ஃபோன் பார்க்கலாம். இது எல்லாமே நடக்கும். ஸோ 12 இயர்ஸ்க்கு மேல லைக் நீங்க இப்ப வந்து 12 வயசு ஆயிடுச்சு என் குழந்தைக்கு. நான் இன்னும் ஸ்கிரீன் டைம் பவுண்டரி செட் பண்ணலாம். செட் இட் ரைட் நவ். ஓகே. அதாவது 0 ஆக்கணும்னு நெறைய பேர் சொல்லுவாங்கங்க. 0லாம் ஆக்கவே முடியாதுங்க. முடியாது. எங்க வேணாலும் நான் வந்து சொல்லுவேன். ஸ்கிரீன் ம். டைம 0வா ஆக்கவே முடியாது. மேபி யூ கேன் ரெட்யூஸ் த டைம். 1 ஹாரோ 1 1/2 ஹார்ஸோ நீங்க வந்து ரெட்யூஸ் பண்ணலாம். ஓகே. சைல்ட் லாக் போடுங்க. உங்க குழந்தைங்க என்ன பார்க்குறாங்கன்றத தயவு செஞ்சு ஓகே. அப்சர்வ் பண்ணுங்க. அதாவது மைக்ரோ மேனேஜ் பண்ணாதீங்க. உட்காந்து பேசுங்க. திஸ் இஸ் அ வெரி ம். பிக் டாபிக். இப்ப ஒரு குழந்தைங்கிட்ட வந்து நம்ம பேசணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் அந்த கனெக்ட் வச்சிருக்கணும். சின்ன ஓகே. வயசுலேருந்தே வந்து அந்த ஸ்பேஸ் குடுக்கணும். ம், 20 ம். நிமிஷம் எல்லா நாட்களும் 20 நிமிஷம் குழந்தைங்களோட உட்காந்து பேசுங்க. அப்படி பேசும்போது ஜட்ஜ்மெண்டலா இருக்காதீங்க. அவங்கள பேசும்போது ஸ்டாப் பண்ணாதீங்க. எனக்கு இங்க அடிபட்டுடுச்சு, அவன் என்ன தள்ளி விட்டுட்டான்னா, அந்த இடத்துல நீ தான் ரீசன். இது மாரியான கொஸ்டின்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. கரெக்ட். லிசன் கம்ப்ளீட்லி. ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வரைக்கும் லிசன் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாதான் ம்ஹ்ம். நம்ம மொபைல பத்தி இப்படிலாம் பண்ணக்கூடாது, ம். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம பேசும்போது அந்த குழந்தை லிசன் பண்ணும். லிசன் பண்ணும். கரெக்ட். ஓகே. அப்ப 20 மினிட்ஸ் நம்ம டெய்லி பேசும்போது, நீங்க அந்த மொபைல் அடிக்ஷனால என்ன ஆகும்னு சொல்லு. இப்போ உனக்கு வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்ன்றது உன்னோட கனவு, ம். இலக்கா இருந்ததுன்னா, நீ இன்னையிலேருந்தே அதுக்கு 1 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே. அத தவிர்த்து உனக்கு உன்னோட ஸ்கூல் ரொட்டீன்லாம் இருக்கணும். ஏன்னா, எஜுகேஷன் இஸ் ஆல்சோ மேண்டேட்டரி. கரெக்ட். மேபி உன்னோட ரேஷியோ வந்து அதுல கம்மியா இருக்கலாம். ம், ம். ஆனா, நீ இப்போ மொபைல் பார்த்த, அதுல வந்து ஒரு 1 ஹவர் நீ ஸ்டாப் பண்ணணும்ன்றத நீ செட் பண்ணல அப்படின்னா, 2 ஓகே. ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் ஆயிடுதுன்னா, உன்னோட கனவு ஃபுட்பால் பிளேயர் ஆகணுன்ற கனவு அந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது. ம், உன்னால ம். போக முடியாது உன் கோலுக்கு. இத ம். நம்ம பேசும்போது அந்த குழந்தை கவனிக்கணும்ல. கண்டிப்பா. அதுக்கு தான் அந்த கனெக்ட் வரணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே. ஸோ இதெல்லாம் மீறி 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 வந்து ஒரு குழந்தைகிட்ட மொபைல் அடிக்ஷன் போயிடுச்சு. கேம இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. இப்ப நெறைய கேம்ஸ் இருக்குங்க. நான் 1, 2லாம் நேம் பண்ண கண்டிப்பா. வேண்டாம் நம்ம. ம். நெறைய கேம்ஸ் என்ன ஆகுதுன்னா, முகம் தெரியாத மனிதர்களோட சேர்ந்து விளையாடுறாங்க. ஓகே. அது சேம் ஏஜ்ன்னு மட்டும் கிடையாது. ம், இந்த ம். குழந்தைங்களோட வயசு ஜாஸ்தியா இருக்காங்க. அதாவது ஐ ஹேவ் அ கவுன்சிலிங் வேர் 13 வயசு குழந்தை, 35 வயசு ஓகே. அடல்ட் கூட. அடல்ட் கூட அவங்க வந்து விளையாடுறாங்க. அப்படி ஓகே. விளையாடும்போது நெறைய ஃபவுல் லாங்குவேஜ் வருது. ஆப்போசிட் சைடுல இருக்கிறவங்க கில் பண்ற மாதிரிலாம் இருக்கும் போல ஓகே. இருக்கு. ஓகே. இந்த இடத்துல நம்ம ஏதோ வந்து மிஸ் பண்ணிட்டோம்னா, உடனே அந்த இடத்துல இருந்து அசிங்கமான வார்த்தை வரும். ஓகே. இந்த பக்கத்துல இருந்து அசிங்கமான வார்த்தை ம், வரும். ம். இதெல்லாம் நடக்குது. ம், ம். இத மீறி மணி லூஸ் பண்றது. ஓகே. ஏன்னா Yeah. ஒரு சர்டைன் ஸ்டேஜ்க்கு மேல ம். அதுல வந்து நம்ம மணி கட்டி விளையாடணும் போல இருக்கு. ஆமா, ஆமா, நம்ப ஆமா. நம்ப வந்து ஐ டோன்ட் நோ ஒரு சைல்டு எனக்கு சொன்ன விஷயம் தான். நம்ம 5000 அதுல வந்து கட்டினோம்னா 20,000 என்னமோ earn பண்ணலாமா. ஓகே. ஜஸ்ட் லைக் கேம்பிளிங் மாதிரி தான். கேம்பிளிங் மாரி. குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு ஆசை காமிச்சிடுறோமா, வீட்ல ஏதாவது ஒரு கார்டு கிடைச்சதுன்னா அந்த டீட்டெயில்ஸ குடுத்துட்டு, இங்க வந்து கிட்டத்தட்ட 2,00,000லேருந்து 3,00,000 இழந்த பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க என்கிட்ட கவுன்சிலிங் வர. ஓகே. சில குழந்தைங்க வந்து ஒரு ரீசன் சொல்லுவாங்க. எங்க ம். அப்பா, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆன்டி. அவங்களுக்கு எப்படியாவது நான் மணி ஏர்ன் பண்ணி குடுக்கணும். ஆ. அப்ப அந்த நம்ம ஒரு இந்த இடத்துல மைண்ட் செட். 5,000 நம்ம கட்டினோம்னா, நம்மளுக்கு அங்க 20,000 வருதா நான் எங்க அப்பா, அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலாம். பி வெரி அவேர். கேம்ஸ்குள்ள நம்மள வந்து குழந்தைங்க போயிட்டாங்க இன்வால்வ் அப்படின்னா, ஆகக்கூடாது. அந்த இடத்துல முடிஞ்சது. ம், ம், ம். ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பல்லு தேய்க்க மாட்டேங்கிறாங்க, குளிக்க மாட்டேங்கிறாங்க. தான் யாருன்றதே மறந்துடுறாங்க. ஓகே. நம்ம 10 வாட்டி அவங்க நேம கூப்பிடணும். ம், திரும்பி ம். பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் மொபைல் அடிக்ஷன். எவ்ளோ சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. நம்ம வீட்ல இருந்தே அந்த குழந்தைங்கள என்கேஜ்டா வச்சுக்கலாம். அதாவது எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல் என்னால இது எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல்லாம் வாங்கி குடுக்க முடியாது. வாங்கி ஓகே. குடுக்காதீங்க. வீட்ல நம்ம சின்ன வயசுல ராஜா ராணி விளையாடுவோமா? ம். 4 பேர் உட்கார்ந்து ராஜா ராணி விளையாடுங்க. ஓகே. பில்லோ ஃபைட் எவ்ளோ ஃபன்னா இருக்கும். கண்டிப்பா.
விளையாடுங்க. ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க. ஓகே. என்ஜாய் அந்த ஏஜுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் நம்பளுக்குள்ளேயும் அந்த சைல்டு இருக்காங்கல்ல. கண்டிப்பா. நம்பளுக்குமே அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கும். என்கேஜ் பண்ணுங்க குழந்தைங்கள. இந்த மொபைல் ஃபோன் பத்தி எடுக்கும்போது நம்ம வீட்ல மட்டும் இல்ல, இப்ப ஸ்கூல்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அப்டேட்ஸ்னாலும் வந்து த்ரூ WhatsApp தான் வந்து அனுப்புறாங்க. அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அதே மாதிரி அசைன்மென்ட் வந்து நான் உங்களுக்கு WhatsApp குரூப்ல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லன்னா உங்களுக்கு நான் மெயில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. பேரண்டல் ஆப் இருக்கு. அந்த ஆப்ல தான் குழந்தைங்க ஆக்சஸ் பண்ற மாதிரியான விஷயங்களும் இது வந்து தவிர்க்கவே முடியாதுல்ல. அப்போ அந்த கட்டத்துல அவங்க மொபைல் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இத எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஸ்கூல்ல வந்து இப்ப இது மாரி ஒரு அப்டேட்ஸ் அனுப்புறத வந்து நம்மளால தவிர்க்கவே முடிய மாட்டேங்குது. நெறைய ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ம். ஐபேடே குடுக்குறாங்கன்றத நான் கேள்விப்பட்டேன். ஆமா, ஆமா. அவங்களுக்குன்னு அந்த ஒரு மாரி டெக்னாலஜிலாம் வச்சு. ம், ம். அந்த பேரண்ட்ஸ்க்கும் நான் வந்து கவுன்சிலிங் போதும் சொல்றேன். நான் இங்கேயும் நானு என்ன ரெஜிஸ்டர் பண்றேன்னா, ஓகே. குடுக்குறாங்களா என்னென்ன அப்டேட்ஸ்ன்னு ம். உட்காந்து எழுத சொல்லுங்க. அது என்னென்ன ஓகே. இருக்குன்றத எழுத சொல்லுங்க. ஏன்னா மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் ஒர்க் இருக்கும், நாளைக்கு இந்த டெஸ்ட் இருக்கும் அப்டின்ற அப்டேட்ஸ் தான் இருக்கு. ம், ம், ஓகே. ம். அத வந்து எழுத சொல்லிட்டு, ஃபோன தயவு செஞ்சு வாங்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கையிலேயே குடுக்காதீங்க. நீ 2 மணி நேரம் படி, எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ம், அப்டின்றதும் ம், இருக்கு. ம். இத மீறி ஓகே, நீங்க இத சொன்னனால இதையும் எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. ஸ்டூடண்ட்ஸ்குள்ளன்னு ஒரு WhatsApp குரூப் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கண்டிப்பா. ஸ்கூலுக்கு தெரிய மாட்டேங்குது. ம். இந்த WhatsApp குரூப்ல என்ன தெரியுமா நடக்குது? இந்த பொண்ண பத்தி, அந்த பையன பத்தி பேசுறது, இது எல்லாமே நடந்து ஓகே. புல்லிங் நடக்குது. இதுல பியர் பிரஷர் நடக்குது. ஓகே. நீ ஓகே. எப்படி வந்து இந்த ஹோம் ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம்? ஓகே. நான் இங்க பண்ணல. இதெல்லாம் கூட நடக்குது. இதனால ம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாயிட்டு கவுன்சிலிங் வரவங்களும் நெறைய பேர் வந்து இருக்காங்க. ஓகே. இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்கூலையும் போய் நம்மளால மாத்த முடியாது. இந்த இடத்துல நம்பளோட அ ம், ம், ம். குழந்தைங்கள தான் நம்ம வந்து சரி பண்ண முடியும். ஓகே. ஓ லாக்கர்லயே வச்சுருங்கன்னு சொல்றேன். என்ன அத அடிக்காதீங்க, திட்டாதீங்க. அதுதான் நம்ம சொல்றோமே தவிர்த்து, ஓகே. செட் பவுண்டரீஸ், ப்ராப்பர் பவுண்டரீஸ் அண்ட் ஸ்டார்ட் இட் வெரி ஏர்லி. டீனேஜ் கிட்ட போய் நம்ம மாத்தணும்னு நம்ம நெனைக்க போது தான் கஷ்டமா இருக்கு. ஓகே. என்ட்ட வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு ஒரு கிட் வராங்க. ம், ம், ம். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சரி. ஸ்கூலுக்கு போமாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ம், என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. வீட்ல என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. உன்ன நான் ம். அந்த ஹோட்டலுக்கு கூட்டு போறேன். இங்க வா இந்த ஊருக்கு கூட்டு போறேன். நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன். என்கிட்ட சொன்ன ரீசன் வந்து எல்லாரும் என்ட்ட எப்ப பார்த்தாலும் மார்க்ஸ பத்தியே பேசுறாங்க. பேசுறாங்க. டீச்சர்ஸ் வந்து என்ன இது சொல்றாங்க, அத சொல்றாங்க. எங்க அம்மா, அப்பா வந்து நீ இப்படி படிச்சா தான் உனக்கு நாளைக்கு நீ சொசைட்டில நல்லா இருப்ப. ஆனா அந்த பையன் கிட்ட பேசி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் 2 மணி, 3 மணிக்கு கேம்ஸ் விளையாடுறாங்க. ஓகே. தூக்கம் பத்தல. அண்ட் இந்த பையனும் மணி வந்து இது மாரி லூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓ! ஓகே. யாரு கூட விளையாடுறாங்க? அந்த பெர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா? அதாவது நீ ஸ்கூலுக்கு போகாத, நீ கேமிங்லயே இருக்கலாம்ன்ற மாரி ம். அந்த பையன் வாய தொறக்க மாட்டேங்கிறாங்க. பட் சம்திங் இஸ் தேர். இத வந்து எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. ம், இப்ப ம், 10த் ம். ஆல்மோஸ்ட் போர்ட் எக்ஸாம் எழுதணும். இதே கண்டிப்பா. மாரி 12த் ஸ்டாண்டர்ட் பசங்க இருக்கிறாங்க. ம், ம், ம். ஓகேங்களா? மெயினா ஸ்கூல்ல தான் கை வைக்கிறாங்க. நான் ம். ஸ்கூலுக்கு போமாட்டேன்னு உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா வீட்ல ஓகே. இருந்தா, நம்மளுக்கு எப்படியாவது ஒரு ஒரு வகையில நம்மளுக்கு அந்த ஃபோன் கிடைச்சிரும் அப்படின்றது அவங்க வந்து நெனச்சுக்கிறாங்க. இப்ப சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்ப ம், ம். பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க? 2 நாள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க மேடம். கொஞ்சமாச்சும் சாப்பாடு சாப்பிடணுமே நான் ஃபோன குடுக்குறேன். ம். ஃபோன குடுத்தோனே அடுத்த நிமிஷம் சாப்பாடு இறங்குது. அப்ப அந்த கோவம் எங்க போது? அப்ப டீச்சர்ஸ் யாரும் பேசலையா? அப்ப மார்க்ஸ பத்தி பேசலையா? ஓகே. இப்போ இது வந்து பேரண்ட்ஸ் மேலயும் கொஞ்சம் தவறுகள் இருக்கு இல்லையா? பேரண்ட்ஸ் மேல நெறைய தவறு நெறைய இருக்கு. தவறுகள் ஒரு இருக்கு. வீட்ல எத்தன ம். ஃபோன் இருக்கு? எத்தன டிவைஸ் இருக்கு? ஒரு ஆளுக்கு 2 ஃபோன் வச்சிருக்காங்க 2 மினிமம். ஃபோனு. ம். அவ்ளோ ஃபோன் இருக்கு. எல்லா ஃபோன்லயும் WhatsApp இருக்கு. எல்லா ஃபோன்லயும் சோசியல் ஓகே. மீடியா இருக்கு. எல்லா ஃபோன்லயும் கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறாங்க. ம், ம், எல்லாத்துலயும் கிரெடிட் கார்ட் டீட்டெயிலும், டெபிட் கார்ட் டீட்டெயிலும் எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. ம். Swiggy மொதற்கொண்டு வந்து இதுல வேற பெருமையா சொல்லிப்பாங்க. உங்களுக்கு பசிச்சா அவங்களே Swiggyல ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அந்த அப்படின்ற அளவுக்கு மாரி வந்தாச்சு. வந்து எப்படிங்க கேஷ்லாம் இல்லங்க நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே இது வந்து பெருமைப்படுற விஷயமே கிடையவே கிடையாது ஓகே. ஆக்சுவலா. ஏன் வந்து அது ஒரு அப்புறம் நாளைக்கு வந்துட்டு என் பையன் எப்ப பார்த்தாலும் 24 ஹவர்ஸும் ஃபோன்ல இருக்கிறாங்க அப்படின்றது. ஓகே. நம்ப எத்தன பேரு ஓகே ம். நம்ம இங்க நம்ம இப்ப இங்க இருக்கிறோம்ல, எத்தன பேரு நம்ம புக் எடுத்து படிக்கிறோம்? கிடையாது. அதுல தெரியல ரொம்ப எனக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் அந்த புக் ரீடிங் பண்றாங்க. ஆமா. நம்ம புக் எடுத்து படிச்சா தானே குழந்தை மொபைல தவிர்த்து வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம குழந்தைங்களுக்கு ம், காமிக்கிறோமா? ம். நம்ம அந்த டைம்லலாம் நம்மளோட அப்பா, அம்மாலாம் திட்டுவாங்க. "போதும் வந்து உள்ள வா! நீ விளையாடுறது போதும். உள்ள வான்னு" நம்மள ஆமா. திட்டுவாங்க. இப்ப நீ தயவு செஞ்சு வெளியில போய் வெளியில போ. விளையாடன்ற அந்த நிலைமையில நம்ம வந்து நிக்கிறோம். ஸோ இது பேரண்டிங் பத்தி பேசும்போது, ஒரு குழந்தைக்கு வந்து லைஃப் லாங் வந்து நம்ம வந்து பேரண்ட் தான். இருந்தாலும் எந்த ஏஜ் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா, நம்ப ஊர பொறுத்தவரைக்கும் ஒரு தவறான புரிதல் இருக்கு. அதாவது குழந்தை பொறந்தோனே நம்ம செல்லம் குடுக்கணும். அந்த டீனேஜ் வரம்போது நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆக்கணுன்றது. இப்படி கிடையவே கிடையாது. குழந்தை பொறந்தோனே அந்த டீன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 70% பேரண்டிங், 30% ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கணும். ஓகே. ஏன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே பவுண்டரி செட் பண்றோம், ரூல்ஸ் செட் பண்றோம். நம்மளோட ஃபேமிலி இதுதான் அப்படின்றது எல்லாமே நம்ம சொல்லி தரோம். டீனேஜ் வரம்போது 70% ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கணும். 30% பேரண்டிங் கொண்டு வரணும் அந்த ஓகே. இடத்துல. இது ரிவர்ஸா நடக்குது. நீங்க இவ்ளோ நாள் விட்டுட்டு,
ஓகே, டீனேஜ்ல போய் நம்ம புடிச்சோம்னா நம்ம என்ன பண்ண முடியும் குழந்தை? ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. நான் எவ்வளவோ கேட்டதெல்லாம் நான் வாங்கி தந்தேன். எல்லாமே பண்ணேன். ஆனா என்னோட குழந்தை வந்து என்கிட்ட ஓப்பன் அப் ஆகவே மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட சொல்ற விஷயம் கூட என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து விட்டுட்டோம். அந்த பவுண்டரீஸ், அந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம விட்டுட்டோம். அதேதான் வந்து டீனேஜ்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த மொபைல் அடிக்ஷன் பத்தி பேசும்போது, நம்ம மொபைல புடுங்கி வச்சுட்டோம்னா, பக்கத்து வீட்ல போய் தெரியாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து பார்க்குற விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ பேரண்ட்ஸ் சைடு வந்து இவங்க இத எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அவங்க சில விஷயங்கள் மாத்திக்கணும்னா என்னலாம் மாத்திக்கலாம்? இதுல வந்து பேரண்ட்ஸோட என்கேஜ்மெண்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இல்லவே இல்ல. இப்ப நம்ப வந்து நம்மளோட என்விரான்மென்ட் நல்லா சேஃபா இருந்தது. ஓகே, நம்ம பக்கத்து வீட்ல எல்லாமே அத்தை, மாமா அப்படிலாம் கூப்பிட்டு தான் நம்ம பழகுவோம். எல்லாரும் நம்ம உரிமையா போயிட்டு பேசுவாங்க. விளையாடுவோம். ஸோ அப்ப நெறைய கிட்ஸ் இருந்தாங்க. பட் இப்ப வந்து எய்த்த வீட்ல யார் இருக்கிறாங்களே நமக்கு தெரியவே தெரியாது. மாட்டேங்குது. ஸோ அப்ப அந்த என்ன பண்ணணும்னா, ஃபேமிலியா அந்த என்கேஜ்மென்ட் குடுக்கணும் நம்ம. நமக்கும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவை. நம்மளும் வந்துட்டு ஃப்ரெஷ் ஏர் வாங்கணும், எல்லாமே நடக்கணும். நம்ப அங்க போயிட்டு குழந்தைங்களோட விளையாடும்போது அவங்க சேஃபாவும் நம்ம பார்த்துக்கலாம். நீங்க மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஃபேமிலியா மெடிடேஷன் பண்ணுங்க. வாக்கிங் போணும்னு நினைக்கிறீங்களா? ஃபேமிலியா வாக்கிங் போங்க. 1 ஹார் வந்து குழந்தைங்களோட விளையாடணும். ஓகே, அதுக்கு வயசு வந்துட்டு ஆக்சுவலி நோ ஏஜ் பார்ன்னு தான் நான் சொல்லுவேன் நான். டீனேஜ் குழந்தைங்களா ஆயிட்டா கூட அவங்களோட வயசுக்கு நீங்க என்ன விளையாட முடியும்? ஷட்டில் காக் விளையாட முடியுமா? என்ன விளையாட அந்த இடத்துல பேரண்ட்ஸும் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த குழந்தையுமே மறுக்க மாட்டாங்க. கண்டிப்பா. நீ மட்டும் போய் விளையாடுன்னு நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா, அந்த இடத்துல எல்லாமே பட் இது எல்லாத்துக்கும் மீறி ஆ என்னோட ட்ரெண்டுக்கு நீ வரமாட்டேங்கிற. நம்மளெல்லாம் உடனே பூமர்ன்றுவாங்க. ஆமா. ஸோ குழந்தைங்களோட அந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம என்டர் ஆகணும்னா, குழந்தைங்களோட லாங்குவேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்குது, நம்ம செய்தா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க உலகத்துக்குள்ள நம்ம போய் ஆகணும். கண்டிப்பா. நம்ம அவங்க உலகத்துக்குள்ள போனா நம்ம நிறைய அப்சர்வ் பண்ணணும் அவங்கள. அவங்களுக்கு என்ன உனக்கு தெரியாதா? நீ என்ன பார்க்குறியா? உனக்கு தெரியாதான்னு கேட்பாங்க. கரெக்ட்டான கொஸ்டின் தான். அப்சர்வ் தெம் மோர். அவங்களுக்கு என்ன பிடிக்குது, என்ன பிடிக்கல அப்படின்னு. ஈவன் நீங்க மூவி பார்த்தா கூட, அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து பாருங்க. வீக்கெண்ட்ல மூவி அவங்களோட சேர்ந்து பிடிக்குதோ, உட்கார்ந்து பாருங்க. பிடிக்கலையோ. பிடிக்குதோ கரெக்ட். இன்வால்வ் பண்ணுங்க. அப்படி இன்வால்வ் பண்ணும்போது நான் இப்ப பேசினேன் பார்த்தீங்களா, முன்னாடி இந்த செக்ஸ் எஜுகேஷனா இருக்கட்டும், எதெல்லாம் உங்களுக்கு பண்ணணுமோ அந்த மூவிய ஸ்டாப் பண்ணிட்டு ஹேவ் அ டிஸ்கஷன். இல்ல மூவி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நீ அந்த சிச்சுவேஷன்ல இருந்தனா என்ன பண்ணிருப்ப? எப்படி ஹேண்டில் பண்ணிருப்ப? ஓகே. இல்லன்னா இதுவே சொல்லலாம். அவன் பாரு அம்மாவ அப்படி பேசிட்டான் பாரு. அது கரெக்ட்டா? நீ உனக்கு அது மாரி நடந்ததுன்னா நீ அம்மா கிட்ட எப்படி பிஹேவ் இந்த டிஸ்கஷன் எல்லாமே வந்து நடக்கும்போது, இது எல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷம் நீ போய் தனியா விளையாடுன்றத நம்பி அனுப்பலாம் குழந்தைங்கள. ஓகே. சோ அவங்களும் நம்ம உலகத்துக்குள்ள ஈஸியா வருவாங்க எஸ். இல்லையா? ஆமா. சோ நம்மளுடைய உணர்வுகளுக்கும் அவங்க மதிப்பு குடுப்பாங்க. ஓகே. இப்போ வந்து குழந்தைங்கள பத்தி பேசிட்டு இருந்தோம். அவங்களோட இந்த மொபைல் அடிக்ஷன்ல இருந்து எப்படி வெளியில வரதுக்கு நம்ம சைடுல பேரண்ட்ஸ் சைடுல என்ன பண்ணணும் அப்படின்னு. சோஷியல் மீடியான்னு வரும்போது இந்த டேட்டிங் ஆப்ஸ் நெறைய இருக்கு. எனக்கே சில இதெல்லாம் தெரியல. அது வந்து ரொம்ப ஈஸியா ஆக்சஸபிளா இருக்கு. இந்த நமக்கு தெரியாத ஒருத்தவங்கள ஈஸியா அறிமுகப்படுத்திக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றதா இருக்கட்டும். முன்னாடியே வந்து இந்த மேட்ரிமோனியல் சைட்ஸ் தான் நெறைய இருக்கும். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸா பழகுறதுக்கே ஒரு ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. சோ இதெல்லாம் வந்து ஈஸி ஆக்சஸபிளா இருக்கு. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? இது வந்து எனக்கு வந்து ஒரு லைவ் கவுன்சிலிங்கோட நான் இத உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும்னு ஓகே. நெனைக்கிறேன். 12த் படிக்கிற பொண்ணு சாட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஓகே. ஒரு சர்டைன் ஸ்டேஜ்க்கு மேல ம். ஆ தே வேர் இன்டூ சம் ஏதோ லவ்ன்றதுக்கு பேர் வச்சுக்கிட்டு அவங்க வந்து பேசிட்டு எல்லாம் ஓகே. பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிடிச்சு போச்சு. அந்த ஆப்போசிட்ல இருக்கிற சைடுல இருக்கிற பெர்சன் வந்து, "நீ தனியா வா. நம்ம இதுவரைக்கும் நேரா நம்ம மீட் பண்ணது கிடையாதுன்றத ஓகே. கூப்பிட்டுட்டாங்க. நீ வரும்போது தனியா வராத. வந்துட்டு எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. ஸோ எனக்கு மணி வேணும். உன்னால எவ்வளோ மணி எடுத்துட்டு வர முடியுமோ எடுத்துட்டு வா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் சொன்னோனே, ஷி காட் கன்வின்ஸ்ட். ஓகே, நம்ம இத்தனை நாளா பேசிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் கன்வின்ஸ் ஆயிட்டு, அவங்க நேரா போயிட்டாங்க. அங்க போய் நேரா பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த பெர்சனுக்கு வந்து 55 இயர்ஸ் ஆகுதுன்றது. ஓ மை காட். இது வந்து அதுக்கப்புறம் வந்து போலீஸ்லாம் வச்சுட்டு சம்ஹவ் தே காட் இட். அது எல்லாமே முடிஞ்சுச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட கவுன்சிலிங் வந்தாங்க. இந்த இடத்துல அந்த பொண்ணு சொன்ன கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தா, அப்பா அம்மா கிட்ட இருந்து கிடைக்காத அஃபெக்ஷன், அப்பா அம்மா கிட்ட இருந்து எனக்கு கிடைக்காத என்கரேஜ்மென்ட் எனக்கு அவங்க கிட்ட இருந்து கிடைச்சது. நான் பேசிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டீனேஜ் வரும்போது, ஓகே, இது மாரியான ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நீ வந்து பேசுற, நீ போற அப்படின்னா என்னெல்லாம் அதுல கான்சிக்வென்ஸ் வரும் அப்படின்ற ஒரு எஜுகேஷன் நம்ம குடுக்கணும். உனக்கு எத்தனை பேரண்ட்ஸ் கேட்கிறோம், அப்பா அம்மா இதுவரைக்கும் உனக்கு பிடிக்காத விஷயங்கள என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம கேட்டிருக்கோமா? நம்ம குழந்தை நம்ம தானே சொல்லிட்டு இருக்கோம் டெய்லி. நீ செய்றது எனக்கு இது பிடிக்கல, நீ பேசுறது இது பிடிக்கலன்ட்டு. நம்ம எத்தனை பேர் அத கேட்டிருக்கோம் குழந்தைங்க கிட்ட? கேளுங்க. கேட்டு அவங்க கிட்ட லிசன் அப்படி சொல்லும் போதுல்ல, அது நீ தான்டா ஆரம்பிச்ச. அதனால தான்டா நான் அப்படி பேசினேன். அப்படின்னு சொன்னா திருப்பி அவன் அடுத்த நாள் நீங்க என்ன வச்சு கூப்பிட்டாலும் அவனுக்கு ரூ. 1000 காசு குடுத்து கூப்பிட்டாலும் வரமாட்டான். ஓகே. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் மாத்திக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க. இது எல்லாமே அதுதான் நான் சொன்னேன். டீனேஜ் கிட்ட வந்துட்டு நம்ம இது மாரியான ரேப்போ கிரியேட் பண்ணல. நம்ம பேசலன்னா இது மாரியான சாட்ல தான் வந்து போவாங்க. அந்த எஜுகேஷன் குடுக்கணும். இப்ப நியூஸ் பேப்பர்ல பார்க்குறோம். நம்ம சோசியல் மீடியால இதெல்லாம் படிக்கிறோம்ல. டிஸ்கஸ் வித் தெம்.
ஓகே நீ இது மாதிரி இது எல்லாம் மீறி என்ன நடந்தாலும் அம்மாவும் அப்பாவும் உன்னை திட்டிடுறோம் இல்ல ஏதோ ஒரு காலகட்டத்துல அடிச்சிடும்னு வச்சுக்கோ. பட் அதெல்லாம் மீறி வி ஆர் ஃபேமிலி. ஓகே நீ வந்து எங்களோட பிள்ளை. அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் என்னைக்குமே மாறாது. உனக்கு ஒரு கஷ்டம், உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க தான் அந்த இடத்துல வந்து நிப்போன்றது ஓப்பனா சொல்லுங்களேன். அதாவது இப்போ ஒரு கவுன்சிலரா என்கிட்ட சொல்லுவாங்க அதெல்லாமே. அந்த குழந்தைகிட்ட போய் கேட்டா எங்க அப்பா அம்மா இது மாதிரிலாம் என்கிட்ட பேசினதே கிடையாதே. ஏதோ ஒரு ஈகோவோ இல்ல வந்து நம்ம தான் பேரண்ட்ஸ், நம்ம தான் பெரியவங்கன்றத வந்து ஸ்டாப் பண்ணுதுல்ல நம்மள. இது ஏன் ஓப்பனா வந்து குழந்தைகிட்ட பேச மாட்டேங்கிறான்? நீ தவறே செஞ்சுட்டாலும் நாங்க இருக்கோம் உனக்கு. நாங்க ஹெல்ப் பண்றோம். அந்த ஒரு கோவத்துல நீ செஞ்சது தவறுன்றதுனால தான் அந்த வார்த்தை எங்ககிட்ட இருந்து வந்தது. அதனால தான் உன்னை நாங்க அடிச்சோம். ஓகே அதுக்கு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். இனிமே நீனும் அந்த தவறு செய்யாத. அம்மாவும் பேஷன்ஸா இருக்கிறேன். பட் வில் சிட் அண்ட் டாக். வில் சார்ட் இட் அவுட். நீ ஆனா வேற யாரு கூடயோ பேசி அவங்களுக்கு கிடைக்கிற அஃபெக்ஷனுக்காக நீ போனீனா யூ வில் பி இன் ட்ரபிள். எங்களால அந்த இடத்துல வந்து உன்னால காப்பாத்த முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது. அண்ட் இந்த இன்சிடென்ட் தான் நாங்க படிச்சிருக்கோம். நாங்க வந்து இதை பாக்குறோம். அதே மாதிரி ஹார்மோன்ஸ் பிளே a வைட்டல் ரோல் ரைட்டா? அந்த ஹார்மோன்ஸ்னாலே கூட வந்து அந்த ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் எல்லாமே வந்து நடக்கும். அப்ப வந்து இப்ப என் குழந்தை வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறா, நான் பார்த்துட்டேன், ரொம்ப அடல்ட் கண்டென்ட்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டானா தவறுதான், ஆமா. பட் அந்த வயசுல நடக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம எல்லாமே நம்ம எல்லாருமே அதை மீறி தான் வந்திருப்போம். பட் நம்மளுக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கு. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு இல்ல. ஏன்னா நம்ம சொசைட்டியே அப்படிதான் இருக்கு. அப்ப அந்த குழந்தைகிட்ட உட்காந்து பேசுங்க. இந்த வயசுல இதெல்லாம் நடக்கும் தான். உன்ன மாதிரி தான் எல்லா பிள்ளைகளுமே வந்து பண்ணுவாங்க. ஏன்னா என்கிட்ட கேட்பாங்க, நான் பண்ணது பெருசா தவறா பேசுறீங்களே ஆண்டி, என் ஃப்ரெண்ட் அதெல்லாம் பண்ணியிருக்கான். அவங்க வீட்ல அமைதியா தானே இருக்கிறாங்கன்ட்டு. நீ வந்து என்கிட்ட வந்துட்ட. உனக்கு அந்த எஜுகேஷன் குடுக்க வேண்டியது என்னோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே நான் அதை வந்து உனக்கு சொல்றேன். இதனால என்னெல்லாம் நடக்கும், நீ எதெல்லாம் எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகும், மைண்ட் செட் எப்படியெல்லாம் பாதிக்கும், நீ எந்த இடத்துல ஸ்டாப் ஆவ. நான் அந்த பிள்ளைங்கிட்டுமே நிறைய லைவ் அது பேசுவாங்க நானு. இப்ப வந்து ஒரு 12th படிக்கிற பொண்ணு வந்து வராங்க. எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்ட்டு வராங்க. அந்த பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த பொண்ணு. எனக்கு பாஸ் பண்ணா போதும்ன்ட்டு வந்து நிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆல இல்ல ஒரு தப்பான ஒரு ஒரு ஹியூமனோட நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும்ன்றத டெல் தெம். நிறைய பேருக்கு அந்த கான்சிக்வென்ஸே தெரிய மாட்டேங்குது. ஓப்பன் டிஸ்கஷன் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டட்டரி. பட் அந்த ஓப்பன் டிஸ்கஷன் வந்து சேஃப் என்விரான்மெண்டா இருக்கணும். ஜட்ஜ்மெண்டலா இருக்கக்கூடாது. அந்த எமோஷன்ஸ் அக்னாலேஜ் பண்ணும். இது எல்லாமே நடந்தாதான் அந்த ஓப்பன் டிஸ்கஷனே நம்மளால எடுத்துக்க முடியும். சூப்பர். அந்த ட்ராப்லயும் அவங்க மாட்டாம இருப்பாங்க. இப்போ சில நல்ல படிக்கிற ஒரு குழந்தைங்க திடீர்னு வந்து இந்த அடிக்ஷன்னால அது நமக்கு தெரியாது எதனாலனே இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அவங்களே அழிச்சுக்கிறாங்க. இது எதனால நடக்குது? அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் நடந்ததுன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. ஓகே இன்னொன்னு நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கல்ல, அப்ப இருக்கும்போது இந்த ஆப்போசிட் சைடு அது லெட் இட் பி அ கேர்ள் ஆர் பாய் ரொம்ப டவுன் பண்ணி பேசுவாங்க. நீ குண்டா இருக்கிற, நீ கருப்பா இருக்கிற, உனக்கு ட்ரெஸ் இப்படி போட பிடிக்கல, உனக்கு இப்படி பண்ண பிடிக்கல, உன் ஃபேமிலி இப்படி. அப்போ ஒரு கார்னர் ஆமா பண்ணிடுறோம். அந்த இடத்துல கம்ப்ளீட்டா டவுன் ஆகி அவங்க சொல்றத உண்மைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த பர்சன் நம்மள வந்து ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணிருக்காங்க, ட்ரூ அஃபெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இது மாதிரி நடந்து ஒரு 9வது படிக்கிற ஒரு பெண் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 3rd ஃப்ளோர்ல கீழே விழுந்துருச்சு. காலு ஃப்ராக்சர். கிட்டத்தட்ட 1 வருஷமா வந்து வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல அந்த பையன் வந்து அந்த பொண்ணு எனக்கு கொடுத்த ரீசன், அந்த பையனுக்கு என் மேல ட்ரஸ்ட் இல்ல, என்ன வந்து நீ வேற ஒரு பையன் கிட்ட பேசுற. இதெல்லாமுமே இருக்கு, நடந்துட்டு இருக்கு. பெரியவங்களுக்கு என்ன நடக்குதோ பெரியவங்களோட ரிலேஷன்ஷிப்ல நடக்கிறது குழந்தைகளுக்குமே நடக்குது. இப்பெல்லாம் பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு தான் நிறைய நடக்குது. நிறைய क्वेश्चंस கேக்குறாங்க. குழந்தைங்க வந்து அவங்களோட இன்டராக்ட் பண்ண முடியல. என்னதான் பேரண்ட்ஸ் தப்பு இருந்தா கூட குழந்தைங்களுமே வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூடா தான் வந்து பிஹேவ் பண்றாங்க. முன்ன இருந்த ஜெனரேஷனை விட இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்களை ஹேண்டில் பண்றதே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ஆமா. அதாவது क्वेश्चंस கேக்குறாங்கன்றது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பார்த்துட்டாங்க. வீடியோவோ ஏதோ ஒண்ணு பார்த்துட்டாங்க. இல்ல ஸ்கூல்ல ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னா அது ரிலேட்டடா தான் கொஸ்டின். அது எல்லாமே உங்களுக்கு அலார்மிங் சவுண்ட். ஓகே அத பத்தி பேசுறாங்க. அப்ப ஆமா உங்களுக்கு அத பத்தி அட்ரஸ் பண்ண முடியுதுன்னா அப்பயே உட்கார்ந்து இமிடியேட்டா அத பத்தி பேசுங்க. அத பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியலனா டெல் தெம் டு வெயிட். நீங்க முதல்ல அத கத்துக்கோங்க. என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அவங்க கிட்ட போய் பேசுங்க. ஆட்டிட்யூட் வந்து பார்த்தா இங்க எனக்கு தெரிஞ்ச அடல்ட்ஸே நம்ம அப்படிதானே இருக்கிறோம். கண்டிப்பா. ஓகே முன்னாடிலாம் அப்படி நம்ம ஒரு வீட்டுக்கு போனாலே நம்மள அவ்ளோ வார்ம் வெல்கமிங் பண்ணுவாங்க. இப்பலாம் வந்து வீட்டுக்கு வரியா, சரி வா நீ வரும்போது நீ சமைச்சு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். அந்த ஆட்டிட்யூட் நம்ம அடல்ட்ஸ் கிட்டே இருக்கே. குழந்தைங்களோட பிஹேவியர் எங்க இருந்து வருது? நம்மள சுத்தி இருக்கிறவங்க பாக்குறதுல இருந்து தானே அவங்களுக்கு வருது. அவங்க பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும், அவங்க நடந்துக்கிற முறையா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களை சுத்தி இருக்கிறவங்க பார்த்து தானே வருது. அப்ப அந்த குழந்தைய மட்டும் நம்ம எப்படி பிளேம் பண்ண முடியும்? கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஆட்டிட்யூட் சொல்றோம். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். பதில் சொல்றேன். பதில் என்கிட்ட இருந்து வரலையா, அந்த கேள்விக்கு அவ்வளவுதான் பதில்.
மொபைல் அப்படிங்கிற ஆமா. லெவல்ல தான் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு நான் பார்க்குற ஒரு விஷயம் காமனா என்னன்னா, இப்ப எல்லாருமே ரொம்ப நாட்டியா இருக்கிறாங்களா? ம். அடிக்கடி குதிக்கிறது, ஓடுறது, பண்றதுன்னு டூ மச்சா இருக்கிறாங்கல்ல. அப்ப ஹைப்பர். வீட்ல இருக்கிற எல்லாருமே இல்ல, ஏதாவது ஒரு பொருள் காணா போயிடுச்சு, இல்ல ஏதாவது ஒண்ணு உடைஞ்சதுன்னா கூட, நீ தான் அத பண்ணன்னு சொல்லிட வேண்டியது. ப்ளேம் பண்ணிடுறாங்க குழந்தைங்க மேல. ஆமா. அப்ப ஒரு ஒரு அது ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் அமைதியா இருக்கும் அந்த குழந்தை. ம். ஆஃப்டர் 8 இயர்ஸ் இந்த பக்கம் ஆரம்பிக்கும். ம், அந்த ம். ஆட்டிட்யூட் "நீ பாத்தியா? நான் செஞ்சேன் நீ பாத்தியா?" அந்த பேசுற டோனே மாறும். ஏன்னா, அதுக்கு கண்டிப்பா. முன்னாடி நம்ம அந்த குழந்தைய அப்படிதான் ட்ரீட் பண்ணியிருப்போம் ம், நம்ம. ம். சூப்பர். ஏன்னா பேரண்டிங் எக்ஸ்பர்ட் அப்படின்றதுனால நீங்க வந்து பேரண்டிங் டிப்ஸ் வந்து நெறைய குடுத்திருந்தீங்க. நம்ம சைட்ல பேரண்ட் சைட்ல என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம மொபைல் அடிக்ஷன் வந்து குழந்தைங்க எப்படி அத அடிக்ட் ஆறாங்க, பெரியவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அவங்க அத வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அழகா உங்களோட கைடன்ஸ் வந்து எங்களுக்காக குடுத்தீங்க மேம். மிக்க நன்றி. தேங்க் யூ.